உங்களது காதல் உணர்வுகள் இன்றைய தினம் மனம் முழுவதும் இதயம் முழுவதும் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கூடி வந்திருக்கு. வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது. எனவே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாகவே இருக்கோம். உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பையே நம்பி இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஓங்கு புகழும் வாழ்வில் மிகப்பெரிய செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் ஜூன் 6, 2022ங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. இது வியாழ நோக்கம் எனப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க. இது தவிர ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளதும் சிறப்பான ஒரு யோகமுங்க. மேலும் 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் மிகச்சிறப்பான நிலையில் வலுவான நிலையில் காணப்படுது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது கல்யாண கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. திருமணங்கள் உறுதியாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட போதும். மிகச்சிறந்த அளவில் உங்களது திருமண முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க. உங்களுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு கிரக சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. எனவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கங்க. திருமணத்துக்கான முயற்சிகளை எந்த விதமான தடையும் தாமதம் இன்றி நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காணப்படுது. இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நிஜமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில ஆடை ஆபரண பொருட்களை விலை உயர்ந்ததாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சில ஆடை ஆபரண பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் புதிய ஒரு மகிழ்ச்சிகள் உண்டாகும். மேலும் சில பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வமும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இத்தனை நாளாக இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க கூட இந்த நகை பணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல், நகை ஆடைகள் அந்த விஷயங்கள இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கீங்க கூட இப்போது நல்ல ஒரு ஆர்வத்துடன் அதை வாங்குறதுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நண்பரை சந்திக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவரை நீங்கள் சந்தித்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் உங்களது நீங்கள் சந்திக்க விரும்பக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு சிறப்பான சூழ்நிலையில் காணப்படுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் சமநிலையில் நீங்கள் இருக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சமநிலையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையில் நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும். குறுகிய நேரம் தான் கோபம் இருக்கும். அதனாலும் அந்த குறுகிய நேர கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. இன்றைய தினம் மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். போதுமான பண வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் எப்பயுமே நகைச்சுவையான இயல்போடு காணப்படுவீங்க. உங்களை சுற்றிய சூழ்நிலை நீங்கள் நகைச்சுவை உணர்வு காரணமாக நல்ல கலகலப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்வீங்க. எனவே இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களது நகைச்சுவை உணர்வு காரணமாக சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு இதயம் முழுவதும் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைதான். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களது காதல் வாழ்க்கை அமையுங்க. புதிதாக நீங்கள் எடுக்கும் வேலைகளை எதிர்பார்ப்பு குறைவானதாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. புதிய வேலைகளை இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை சர்ப்ரைஸ் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு அமையப்பெறும். எனவே இல்வாழ்க்கை உங்களுக்கு ஆச்சரியகரமானதாக இருக்கலாம். இன்றைய தினம் எல்லா வேலைகளையும் நீங்கள் தவிர்த்துட்டு அவர்களுடன் உங்களது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள், சிறப்பான இல்லற வாழ்வு காத்திருக்குது. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு வேறு எப்பொழுதுமே இருந்ததில்லைங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களது இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் கலர் உங்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 9, 9ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக பார்ப்பதற்கு முன்னால் புதியவர்கள் நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.
ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய நபர்கள் உங்களுக்கு நிறைய பேர் அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட அறிமுகமாகக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களது சூழ்நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் தேவையில்லாத விவாதங்கள், ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லாத விவாதங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு காத்திருக்குங்க. சமுதாயம் மற்றும் தொண்டு சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கமிட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். ஆனாலும் லாபகரமான பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை சமாளிச்சிடுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க. அனைத்து விஷயங்களிலும் நன்றபடியாக யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நிதானித்து செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா நமது கனி வீடியோ சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதனால் புதிய வீடியோக்கள் தினசரி கிடைக்கும். நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.